வணக்கம். நான் டாக்டர் ஜேம்ஸ் ஜோய், ஸ்னேஹா ஹாஸ்பிட்டல் கந்தமாமுடில் ஜென்ரல் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி டெங்கு ஃபீவரை பற்றி பேச போகிறேன். டெங்கு ஃபீவர்னா என்ன? டெங்கு வைரஸ்னால வர ஒரு வைரல் காய்ச்சல். இது ஏடிஸ் ஈஜிப்டின்னு சொல்ல ஒரு கொசு தான் பரவுது. இது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். டெங்கு ஃபீவரில் பிளேட்லெட் ரொம்ப கம்மியாகுது. இதனால் பயப்பட தேவை இருக்கா? பயப்படுறதுக்கு எந்த அவசியமே இல்லைங்க. ஏன்னா நார்மலி பிளேட்லெட் கவுண்ட் 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துக்கு இருக்கணும். இந்த டெங்கு ஃபீவர் வரும்போது இந்த பிளேட்லெட் கவுண்ட் இதுலேருந்து கம்மி ஆகுறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயங்க. முன்னாடியெல்லாம் நம்ம பிளேட்லெட் கவுண்ட் 50,000 40,000 கீழே போகும்போது பிளேட்லெட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது ரொம்ப வழக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது WHO புது கைட்லைன் படி டெங்கு ஃபீவர்னால பிளேட்லெட் குறைபாடு வந்துச்சுன்னா பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு எந்த அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டெங்கு ஃபீவர்னால அஃபெக்டான பேஷண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம். கேட்டகரி A, கேட்டகரி B அண்ட் கேட்டகரி C. கேட்டகரி Aயில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கேட்டகரி Aயில் சாதா வைரல் காய்ச்சல் வந்துச்சுன்னா என்னெல்லாம் தொந்தரவு இருக்கும் அதில் தான் இருக்கும். ஃபீவர் விட்டு விட்டு நிற்கும், பாடி பெயின் இருக்கும், எஸ்பெஷலி மூட்டு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வாந்தி வரலாம். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பெருசாக எந்த இன்டர்வென்ஷனும் தேவைப்படாதுங்க. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து அந்த சிம்டமேட்டிக்காக ஏதோ மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதிகமான நீர்ச்சத்து இருக்கிற டயட் எடுத்தாலே இந்த கேட்டகரியில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு 6-7 நாளில் பெட்டர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி பிங்க. கேட்டகரி பி கிட்டத்தட்ட கேட்டகரி ஏ மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் அது கூடாத ஹை கிரேட் ஃபீவர் விட்டு விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளேட்லெட் கம்மியாகும், பாடி ஃபுல்லாக ரேஷஸ் வரலாம். இந்த கேட்டகரி பியில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்போ வேணால் கேட்டகரி சியில் மாறிக்கலாம். அதனால் இந்த கேட்டகரி இருக்கிற பேஷண்ட்ஸு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கேர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கேட்டகரி சிங்க இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான கேட்டகரி இதுதான். ஏன்னா டெங்குவோட சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸான டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் எல்லாம் இந்த கேட்டகரி தான் இருக்குது. டெங்கு வைரஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிற பேஷண்ட்ஸோட இரத்த குழாயில் சின்னதாக கீறல்களோ துளைகளோ உண்டாக்கிடுது. இந்த துளைகள் வழியாக இரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற பிளாஸ்மா லீக் ஆக ஆரம்பிச்சிருது. அது பாடியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்குது. அது கை காலில் ஸ்வெல்லிங் ஆகும், நுரையீரலுக்குள்ளே நீர்க்கட்டல் ஆரம்பித்து மூச்சு திணறல் ஆகும் மாறுது. அப்படியே கிட்னி, லிவர், பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணி பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இரத்த கசிவு வர்றதுக்கும் குறைந்த இரத்த அழுத்தம் ஒரு இதில் இருக்கிற 4-5% பேஷண்ட்ஸுக்கு உயிரிழப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு 100 பேஷண்ட்ஸில் ஒரு 90-95% பேஷண்ட்ஸு ஈஸியாக ரிக்கவர் ஆகிடுவாங்க. ஒரு 5% கேசஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மோர்டாலிட்டி வருது. ஒரு வருஷத்தில் டெங்குனாலே 8 லட்சத்துக்கு மேலே பேஷண்ட்ஸ் இறந்து போகிறாங்க. இது ப்ரிவெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா இது பரவுறது ஏடிஸ் ஈஜிப்டி மொஸ்கிட்டோனால. இந்த கொசு ஃப்ரெஷ் வாட்டரில் தான் ரொம்ப ப்ரீடிங் நடக்கும். அதனால் நம்ம சரௌண்டிங்ஸில் எங்கேயாவது பழைய ட்ரம், டயர்ஸ், பழைய பாத்திரங்கள் அதில்